சாரி கேட்டு என் கையில சாரி என்னால எடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? நான் சாப்பிடவே மாட்டேன்னு நான் ஒரு டெசிஷன் வரேன். நான் சாரி தானே ராஜமாதா ரொம்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்துருச்சுங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த விஷயத்தையும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் கூட பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து எல்லாமே உடனே வந்துடும், நீங்க பார்த்துக்க முடியும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம விஷயத்துக்கு வந்துருவாங்க. ஆக்சுவலா காலையில ஒரு ப்ரோமோவை காமிச்சாங்கல்ல, பார்வதிக்கும் கனிக்கும் முட்டிக்கும். அதாவது வந்து பார்வதி வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரி கனி சொல்லியிருப்பாங்க, மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்ற மாதிரி பார்வதி சொல்லியிருப்பாங்க. இந்த சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு பிரவீன் வந்து வீட்டு தலையா மாறிட்டாரு. டாஸ்க்ல பிரவீன் ராஜ் ஜெயிச்சிருப்பாரு, அதனால வீட்டு தலையா மாறிட்டாரு. அவர் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக உள்ள வராரு. அப்ப கனி இருக்காங்கல்ல, கண்டிப்பா சாரி கேட்டுதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் சாரி கேட்க முடியாது, என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி பார்வதி கேட்கறாங்க. அப்ப பிரவீன் ராஜ் இருக்கார்ல, முதல்ல துணியை இங்கிருந்து எடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது கனி என்ன சொல்றாங்க, துணியை என் கையில தந்து சாரி கேட்கணும்னு சொல்றாங்க. அதனால இவர் துணியை முதல்ல எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பார்வதி எடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேட்கறாங்க. பிரவீன் ராஜ் எப்படிடா இதை சால்வ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பிரவீன் ராஜ் வீட்டு தலையா வரும்போதே ஒரு விஷயத்தை கான்செப்டை கொண்டு வந்திருப்பாரு. அவமான வட்டம்னு ஒரு வட்டத்தை இவர் உருவாக்கிட்டாரு. அதாவது வீட்டில் சர்க்கிள் மாதிரி டிசைன் இருக்கு பார்த்தீங்களா, அவமான வட்டத்தில் நிற்கணும். அதாவது யாராவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அந்த அவமான வட்டத்தில் நிற்கணும். அந்த அவமான வட்டத்தை விட்டு வெளியே வரணுன்றதுக்குன்னா சொல்யூஷன் கிடைச்சா தானே வெளியே வர முடியும். அதுக்காக பேசி சால்வ் பண்ணலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறாரு. கனி கடைசி வரைக்கும் உறுதியா இருக்காங்க, நான் வந்து இறங்கி வரவே மாட்டேன், சாரி கேட்டா மட்டும்தான் நான் ஏத்துப்பேன், அப்படி இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்ற முடிவு எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி பிரவீன் ராஜை பார்த்து கேட்கறாங்க. பக்கத்துலேயே தானே பார்வதி இருக்காங்க. பார்வதி இதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இவங்க எப்ப பாரு சாப்பாடு விஷயத்துக்கு தான் போய்ப்பாங்க, எது வந்தாலும் சரி சாப்பாடு விஷயத்துக்கு போய்ப்பாங்க. என்னால இப்ப சாப்பிடாம இருக்க போறேன்னு சொல்ல வராங்களா, இப்ப என்ன சாரி தானே கேட்கணும், நான் சாரி கேட்கறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு ஸ்டேஜ்ல இறங்கி வராங்க. இந்த இஷ்யூ ரொம்ப நேரமா போயிருக்கு, அதுக்கப்புறம் தான் பார்வதி இறங்கி வந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே சொல்லியிருப்பேன், கடைசியில இந்த இஷ்யூல பார்வதி தான் இறங்கி வருவாங்கன்ட்டு. அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா, விஜய் சேதுபதி கனி கிட்ட வந்து நீங்க போன வாட்டி நல்லா அடிச்சு பேசலன்னு சொல்லியிருப்பாரு. சுபிக்ஷா தந்தோன காயினை வாங்கிக்கிட்டீங்க, ரொம்ப பெருசா பேசி எனக்கு இவ்வளவு காயின் வேணும்ன்றதை நீங்க ஆர்கியூ பண்ணி வாங்கலன்ற மாதிரி சொன்னார்ல. அதனால இந்த வாட்டி கனி கடைசி வரைக்கும் ஆர்கியூ பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்து பார்வதி தான் கடைசியில இறங்கி வந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் கனி நின்றுருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சாரியும் வாங்கிட்டாங்க. சாரியை வாங்கின கனி இருக்காங்கல்ல, இங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்வதி சும்மா இல்லாம அவங்கள பயங்கரமா கிண்டல்லாம் பண்றாங்க. அது என்ன தெரியுமா, வெரி ஸ்வீட் ராஜமாதா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. பாகுபலியில ராஜமாதான்னு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க ராஜமாதா மாதிரி இருக்கீங்கன்னு நக்கல் பண்றாங்க. இதை தாண்டி ஒரு சூப்பர் விஷயத்த சொல்றாங்க. அது என்ன தெரியுமா, சாரின்னு கேட்டீங்கல்ல, உங்களோட சாரியை டெலிவரி பண்ணியாச்சு போதுமா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா, அதாவது வந்து கிஸ் பண்ணிட்டு அதை தள்ளி விடுவாங்கல்ல, விஜய் வந்து ஒரு மேனரிசம் பண்ணுவார்ல, அந்த மாதிரி இவங்க கிண்டலா வந்து உங்க சாரியை டெலிவரி பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சைன் லாங்குவேஜ்ல பண்ணி காட்டுறாங்க. அதாவது கனியை இன்னும் டென்ஷன் ஆக்குறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த இஷ்யூல யாருமே பெருசா உள்ள நுழையலங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இதுக்கப்புறம் வந்து கனிக்கு ஏதாவது ஒண்ணுனா எஃப்ஜே முன்னாடி வரமாட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கி இருக்கலாம்னு நினைக்கிறான். அதே மாதிரி சபரி எந்த ஒரு இஷ்யூலையும் வரமாட்டாரு. அதாவது ஏதாவது பேசுனா பாயிண்ட் வரட்டும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க சபரி எல்லா இடத்துலையும் அமைதியாவே உட்காந்துட்டு இருக்காரு. எந்த இஷ்யூலையும் முன்னாடியே வரமாட்டாருங்க. அதுவும் பார்வதி இஷ்யூனா அவர் முன்னாடி வரதுக்கு ரொம்ப பயப்படுறாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில காமிச்ச ப்ரோமோலையும் சரி, இந்த ப்ரோமோலையும் சரி, மற்ற யாருமே உள்ள வந்த மாதிரியே தெரியலங்க. எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரவீன் ராஜ் நீங்கெல்லாம் வேலையை பாருங்க, ஒரு தலையா நான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. எல்லாருமே கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நடந்தது. ஸோ இதுல யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புன்றதை சொல்லுங்க. இந்த சண்டை எப்படி ஆரம்பிச்சதுன்றது தெரியல, ஆனா கனி ரொம்ப அடமெண்டா இருக்காங்க. அதாவது வந்து எல்லா விஷயத்திலையும் அந்த சாப்பாடை இழுத்துறாங்க. நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன் இழுத்துறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.